ரிப்போர்ட்டட் காலேஜ். முக்கியமான விஷயங்க இதை சொல்லவே நான் மறந்துட்டேன். நம்மளுடைய தமிழ்நாடோடைய மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கார்ல, மா சுப்பிரமணியம், அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் விட்டார். என்னன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் 14ஆம் தேதி ஆரம்பிச்சு 21ஆம் தேதிக்கு வந்து நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் தெரிஞ்சு போயிடும். ஆனால் இந்த தமிழ்நாடு கோட்டாவில் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 85% ஆஃப் சீட்ஸுக்கு எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க? இன்றைக்கே ஆரம்பிச்சுட்டு 8 அன்னைக்கு க்ளோசிங் முடிஞ்சிடும். இதனுடைய மெரிட் ரேங்க் லிஸ்ட் ஒன்று விடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் தானே நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோன்றதே நம்மளுக்கு புரியும். அது 19ஆம் தேதியா, நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. 19ஆம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். நம்ம வந்து மெரிட் லிஸ்ட்டில் எத்தனாவது இதில் இருக்கும், இப்போ பிசிலனா நம்ம எத்தனாவதுல இருக்கோம், நம்மளுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது நம்மளுக்கு ஓரளவு கெஸ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் தயவுசெய்து மக்களே உங்களோட பொண்ணான டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரிப்பீட் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ரிப்பீட் ஜாயின்